ஹலோ கைஸ், இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கங்கள். இன்னைக்கு தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு அழகான படத்தோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னு மாதிரி ஆசைப்படுறேன். குடிக்கு அடிமையான நம்ம ஹீரோ அவரோட வாழ்க்கையில இந்த குடியினால பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்னென்ன பிரச்சனைகள் அண்ட் அதை அவர் எப்படி ஃபேஸ் பண்ணி வெளியே வந்தார் அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கை இல்லை. இந்த படத்தோட கதைக்குள்ள உங்களை கொண்டு போறேன். சோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஹீரோவான ராதா அப்படின்றவர் தான் காமிக்கிறாங்க. இவருக்கு பாட்டில் ராதா அப்படின்ற பேர் எதனால வந்தது அப்படின்றது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா காரணம் என்ன அப்படின்றது இவர் மூலமாவே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். பயங்கரமா குடிச்சிட்டு டைல்ஸ் ஓட்டுற வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாரு. அதுல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சண்டையை தடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ராதாவோட தம்பி பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ராக ஆரம்பிக்கிறார். அவர் தான் அங்க சைட் இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து என்ன இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க இவரோட தம்பி பாத்தீங்கன்னா அவரோட மச்சான வேலைக்கு நியமிச்சிருப்பாரு, மேஸ்திரியா நியமிச்சிருப்பாரு. அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா இவருக்கு ஒண்ணுமே பண்ண தெரியலங்க. டைல்ஸ் ஒட்டுறேன் அப்படின்ற பேர்ல ஒடிச்சு வைக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் யார் முதல் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு கத்து. ராதா பாத்தீங்கன்னா போதையில இருப்பாரு. நான் சொல்லி கொடுத்து வளர்ந்த பையன், அவனை முன்னாடி மேஸ்திரி ஆக்கி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க, அவன் என்னடா சொல்றது, நான் என்னடா செய்யறது, எனக்கு எவனும் வேலை சொல்லி தர வேணாண்டா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க இந்த மனுஷன் அந்த மேஸ்திரியா நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தள்ளி கொடுத்துட்டு அண்ணா கிட்ட வராரு. உனக்கு என்னன்னா வேணும், எதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குரலை ஒசுத்தி பேச இவர் கடுப்பாக்குறாரு. நீ என்னடா என்ன ஒசுத்தி பேசுறது, எனக்கு இந்த வேலையை வேணா, எதுவுமே வேணாம், எனக்குன்னு வேலை நானே பாத்துக்கிறேன், என் சம்பளத்தை கொடுடான்னு கேட்க இவர் யோசிக்கிறாரு. சம்பளத்தை கொடுத்தா மட்டும் என்ன பண்ண போறேன், ஒயின் ஷாப்புக்கு தானே போக போறேன்னு சொல்ல, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், என் பணத்தை கொடு அப்படின்னு மாதிரி வாங்கிக்கிட்டு இவருக்குன்னு ஒரு நண்பர்கள் கூட்டம் பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த கூட்டத்தோட ஒயின் ஷாப்புக்கு போறாரு. கையில பாத்தீங்கன்னா 1000-500 அப்படின்ற மாதிரி வச்சிருந்த மனுஷன் அது மொத்தமா காலியாகிற வரைக்கும் சரக்கு எல்லாத்தையும் வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்காரு. கூட இருக்கவங்கள குடிச்சுக்கிட்டே ஐயோ அப்படி சொல்லிட்டானா இனிமேல் அங்க வேலைக்கே நீ போவாதானே அப்படின்ற மாதிரி இவரை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்க ஒட்டு மொத்த போதையோட. இவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு டிவிஎஸ் 50 பைக் இருக்கும். அந்த பைக்கை எங்க விட்ட அப்படின்றதே மறந்துட்டு ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருக்க அவரோட தெருவுல சொந்தக்காரங்களா இருக்காங்க இல்லையா, இவரை ஒரு மாதிரி பார்த்துட்டு இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஏளனமா பேசிக்கிட்டே இருக்க இந்த மனுஷன் போறாரு. குழந்தைங்க 2 பேர் இருப்பாங்க. அப்பா எங்களுக்கு ஐஸ் வாங்கி தர முடியுமான்னு கேட்க இவருக்கு கையில பாத்தீங்கன்னா ஒரு காசு கூட இல்ல. அந்த சமயம் பார்த்து இவரோட மாமா, டேய் அந்த ஐஸ்காரனை புடி, நம்ம ஏரியாக்கே வந்து கோடியா சம்பாரிச்சிட்டு நமக்கு ஒரு ஐஸ் ஃப்ரீயா தராம போயிடுவானாடா அப்படின்னு மாதிரி ட்ரிகர் பண்ண இந்த விஷயத்த ராதாவோட மனைவி பாக்குறாங்க, முறைக்கிறாங்க. இந்த மனுஷனும் அதாவது ராதா இருக்கா இல்லையா, ஏய் 4 ஐஸை கொடுத்துட்டு இங்க இருந்து போய்கிட்டே இருடா அப்படின்னு மாதிரி அவர்கிட்ட சண்டைக்கு போக அவரோட மனைவி தடுத்து நிறுத்துறாங்க. அம்மா நீ போன இல்லையா, பைக்கோட தானே போன, பைக் எங்கயா அப்படின்னு மாதிரி கேட்க இவர் முழிக்கிறாரு. பைக் என்னடி பைக்கு, அது இங்கதான் எங்கனாவது கிடக்கும், காலையில போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்க பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இத்தோட பல வண்டிகள் மாறிடுச்சு, என்னோட தாலி கொடி அடகு வச்சுதான் அந்த வண்டிக்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு மாதிரி புலம்பிக்கிட்டு அந்த ஐஸ்காரனை அனுப்பிட்டு தன்னோட கணவரை உள்ள கூட்டு போகணும் ட்ரை பண்ண அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா, என்னடி ஐஸ்காரன் நீ சொன்னதும் போறான், அவனுக்கு ஏதாவது டீலிங் இருக்கா, அத்தை மறைக்கணும்ன்றதுக்காக தான் என்ன இந்த மாதிரி எல்லாம் போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கியாடி அப்படின்னு மாதிரி பயங்கரமா சண்டை போட இவங்க குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டு உள்ள போயிடுறாங்க. ஆனா இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா அடங்குற மாதிரியே தெரியல. தன்னோட தம்பி வேலையை விட்டு தூக்கிட்டான். அவனோட மச்சான மேஸ்திரி அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிட்டான் இல்லையா. அவங்கலாம் பாத்தீங்கன்னா வீட்டு பக்கத்துல தான் இருப்பாங்க. அவங்கள பாக்குறாரு. அவங்க கிட்ட பயங்கரமான சண்டையில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. அந்த மேஸ்திரிய கல் எடுத்து ஒரு அடி, ரத்தம் வர ஆரம்பிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம போலீஸ்க்கு போன் பண்ணிடுறாங்க. போலீஸ் கூட்டு போய் இவங்க 2 பேரையும் நிக்க வச்சு, நீங்க என்ன அவ்வளோ பெரிய தௌலத்தாடா, வீட்டுல குடிச்சிட்டு அவ்வளோ சண்டை போட்டீங்க, நீங்க என்ன அமைதியா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க அமைதியா இருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பேசல. சரியா அந்த ஸ்டோர் ரூம் முத கொண்டு உள்ள இருக்க ரூம் வரைக்கும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இவங்களை துரத்தி விடுங்கயா அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க ராதா பாத்தீங்கன்னா உள்ள போறாரு. அவரோட நண்பரோட சேர்ந்து கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சீஸ் பண்ண சரக்குலாம் இருக்கு இல்லையா, அதை பாக்குறாரு. போதை பயங்கரமா ஏறி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் போதை தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அவரோட நண்பர் பேச்ச கூட கேட்காம இவர் அந்த சரக்கு எல்லாத்தையும் எடுத்து குடிச்சுக்கிட்டே இருக்கு. போலீஸ்காரங்க இதை கவனிக்கிறாங்க. இது சீஸ் பண்ண சரக்குடா, அதை வெயிடா அப்படின்ற மாதிரி புடுங்கலான்னு போக வாந்தி எடுத்து போலீஸ் ஸ்டேஷனே நாசப்படுத்திட்டாரு. கட் பண்ண இவரோட மனைவி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேரை கூட்டு வந்து நிக்கிறாங்க. இவனை இதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன் அனுப்புனீங்களா, இங்க வந்து எல்லாத்தையும் நாரடிச்சுட்டான், இவன் அப்படியே குடிச்சிட்டு போடா அப்படின்ற மாதிரி விட்டாலே ஒரு வாரத்துல சேர்த்துருவான். இவனெல்லாம் கூட்டு வந்து ஏன் தாலியா இருக்கிறீங்க, இன்னொரு தடவை அவன் ஏதாவது பண்ணான்னு வையன் அவனை விட்டுருவோமா, உன்னை தூக்கிட்டு வந்து இங்க எல்லாத்துக்கும் முறவாசல் பண்ண விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்ப இந்த மனுஷன் கொஞ்சம் கூட அதை காதல கேட்டுக்கல. நம்ம தான் வெளியே வந்துட்டோமே, இதுக்கு மேல என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போறாரு. தனிமையில இருக்கும்போது இவரோட மனைவி கிட்ட உடல் உறவுல ஈடுபட அவங்க கண் கலங்கிக்கிட்டு இது எல்லாத்துக்கும் ஒத்து போறாங்க. ஆனா அப்படியே கட்
பண்ணா நல்ல தூக்கத்துல இருக்கும்போது இவங்களோட கணவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நள்ளிரவுல வந்து கதவை தட்டுறாங்க. ஒன்னும் புரியாம கணவரை கூப்பிட்டு அந்த மனுஷனை வெளியே வந்து இந்நேரத்துல யாருங்கன்னு கேட்கும்போது, ஐயா நான் பக்கத்து ஏரியால இருந்து வரேன், ஒரு 7500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், என்னோட ஏரியால டைல்ஸ் ஒட்டும் போது எனக்கும் மேஸ்திரிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, ஏரியால விசாரிக்கும் போது உங்களை மாதிரி ஒரு தொழில்காரன் யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கோம், கொஞ்சம் அந்த வேலையை முடிச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்க இவர் சிரிச்சுக்கிட்டு, நல்ல வேலைக்காரனா இருந்தா 4 பேர் வரத்தா செய்வாருங்க, இப்பவே கிளம்பி வரேன்ப்பா அப்படின்ற மாதிரி இவரோட மனைவி கிட்ட நீ குழந்தைகளை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரோட மேஸ்திரி இருக்கா இல்லையா, இவரோட தம்பி இருக்காரு, 2 பேரோட வீட்டுக்கும் போய் டேய் ஏடா 600 ஸ்கொயர் ஃபீட் 700 ஸ்கொயர் ஃபீட்னு ஓட்டுறதுக்கு அவ்வளோ சீனை போட்டீங்க, எவ்வளவு தெரியுமா 7000க்கும் மேல ஸ்கொயர் ஃபீட், சும்மா மாளிகை மாதிரி இருக்க போது, அதை முறிச்சிட்டு வந்து உங்களுக்கு வச்சிருக்கேன்டா பூஜை அப்படின்ற மாதிரி வண்டியில ஏறி போக அந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு பால் அடைஞ்ச, அதாவது கொஞ்சம் பழமை வாய்ந்த பில்டிங் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போகுது. இந்த மனுஷன் இறங்கி சரி இதுதான் வேலை பார்க்க போறோமா, எனக்கு என்னென்ன தேவை அப்படின்றது எல்லாத்தையும் நான் மெஷர்மெண்ட் போய் எடுத்துட்டு வந்துட்டேன், நம்ம வேலை பக்காவா இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி உள்ள அனுப்ப இந்த மனுஷன் மெஷர்மெண்ட் எழுதணும்னு போக லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி அப்படி ரூம் இருட்டா இருக்கு. யோ இருட்டுல எங்கேயா எழுதுறது, லைட்டை போடுங்கயா அப்படின்ற மாதிரி கத்த. அப்பதான் இவருக்கு லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்குது, நம்ம எங்கேயோ மாட்டிக்கிட்டோமோ அப்படின்றது. வேக வேகமா அங்கிருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ண ஒண்ணுமே பயனளிக்கல. ஆனா அந்த சமயத்துல தான் அந்த இடத்துல லைட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இடம் அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த போதை மறுவாழ்வு மையம் இருக்கு இல்லையா, அதுதான். இவரை மாதிரியே நிறைய ஆட்கள் அங்க படுத்து உருகிட்டு இருக்காங்க. இவரை பார்த்ததும் யோ இப்ப கத்தி ஒரு பிரயோஜனமும் இல்ல, அந்த இளங்கோ வந்தான்னு வையா பயங்கரமா அடிப்பான், நீ வந்து படியா நாளைக்கு ஏதோ வந்தாலும் பேசிக்கலான்னு சொல்ல இவர் யோ உங்களை மாதிரி குடிகாரெல்லாம் நான் இல்லையா, எப்பயாவது ஒரு தடவை கட்டிங்க போடுவையா, என்ன மாத்தி புடிச்சிட்டு வந்தாங்க, என்ன வெளியே விடுங்கயா அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து இளங்கோ அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ள வருது. என்னடா இது டைம் என்னாவது, உங்களுக்கு எல்லாம் தூங்குற டைம் இது தானே, என்ன இந்நேரம் வரைக்கும் முழிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட போய் நீ எத்தனாவது தடவை இங்க வரேன்னு கேட்க அவர் 5ன்னு கையை காட்டாரு. 5 தடவையும் எங்களை ஏமாத்திட்டு போய் மறுபடியும் அந்த குடி மேல கை வச்சியா அப்படின்ற மாதிரி அவரை போட்டு பயங்கரமா அடிக்க எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. ஹீரோ சார் என்ன நீங்க தப்பா புடிச்சிட்டு வந்தீங்க, என்ன விட்டுடுங்க நான் இங்க இருந்து போறேன்னு சொல்ல பலார்னு வராரு. கப்புன்னு போய் உட்காந்துட்டாரு. கட் பண்ணா அந்த மறுவாழ்வு மையத்துல காலையில 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து ரொட்டீனான சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கட்டாயத்தின் பேர்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அது மட்டும் இல்லாம ஹீரோ பாத்தீங்கன்னா குடிச்சு ஒரு 2 நாள் ஆயிட்டு இருக்கும். கை கால்கள் அப்படின்ற எல்லாமே நடுங்க செஞ்சிருச்சு. அதனால இவரை கூட்டு வந்து அந்த நபர் இருக்கா இல்லையா, அவர் தான் பாத்தீங்கன்னா இங்க ஹெட்டா இருப்பாரு, அசோகன் அப்படின்றதா அவரோட பேர். அந்த மனுஷன் உங்களுக்கு வித்ராவல் சிம்டம்ஸ் இருக்கு, அதனாலதான் கை கால்கள் நடுங்கிட்டே இருக்கு, இதை நீங்க கேர் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வலிப்பு வர வாய்ப்பு இருக்கு, இந்த டேப்லெட்டை போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுக்க இந்த மனுஷன் சார் எப்பயாவது ஒரு தடவை கட்டிங்க போடுவோம் சார், என்ன நீங்க தப்பா புடிச்சிட்டு வந்தீங்க வெளியே விடுங்க சார்னு சொல்ல எப்பயாவதா என்ன 1 மணி நேரத்துக்கா போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் சீஸ் பண்ண சரக்கு எடுத்து குடிச்சிருக்க, எங்களையா நீ ஏமாத்த பாக்குறியா அப்படின்ற மாதிரி அவரை திட்டி அனுப்பி நேற்று இவங்க எல்லாரையும் போட்டு இளங்கோ அப்படின்ற ஒரு கேரக்டர் அடிச்சா இல்லையா, அவரை உள்ள கூப்பிடுறாரு. அந்த மனுஷனும் உள்ள வந்து என்ன சார்னு கேட்க நீ நேற்று என்னோட பேஷன்ஸ் எல்லாரையுமே அடிச்சேன்னு கேள்விப்பட்டேன்னு கேட்க இவர் அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இத்தோட முடிவுல அவனுங்க உள்ள உட்காந்து விட்டுருக்கோங்க பேஷன்ஸ் அப்படின்ற பேர்ல இருக்கானுங்க, ஆமா நீ எனக்கு யாருப்பான்னு கேட்க இவரும் பேஷண்ட் அப்படின்ற ஒரு பதில தான் கொடுக்குறாரு. சோ இவரும் பாத்தீங்கன்னா இந்த அடிக்ஷன் சென்டருக்கு தான் வந்திருக்காரு. ஒரு பேஷண்டா இருந்தவர் இப்போ அவர் கூட வேலை செய்யறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். உள்ள இருக்கிறவனுங்க எல்லாருமே எனக்கு பேஷண்ட் தான், நீயும் பேஷண்ட் தான், அவனுங்கள என்ன கேட்காம நீ கை வைக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி அடிக்ஷன் சென்டருக்கு போகுது. இந்த இடத்துல மனுஷன் இருப்பாரா அப்படின்ற மாதிரி ராதா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு வெளியில போன உங்க எல்லாரும் விடமாட்டேன்டா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்காரு. போக போக இது அப்படியே சைலண்ட் ஆக ஆரம்பிக்குது. நிறைய பேர் வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவுதான் புது புது ஆட்கள் வந்தாலும் அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி எனக்கு குடிப்பழக்கமே கிடையாது, என்னையோட இங்க கூட்டு வந்தது அப்படின்ற மாதிரி பயங்கரமா கதற ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சு அப்படியே கட் பண்ணா இவரோட மனைவி இவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. இவரும் தன்னோட குழந்தைங்க கிட்ட போய் பேசுறாரு. மனைவி உங்களுக்காக பிடிச்ச மீன் குழம்பு கொண்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல மீன் குழம்பு பரிமாறலான்னு போகும்போது இவர் மனைவி கிட்ட பேச தயாரா இல்ல. மனைவி குழந்தைங்க 2 பேரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு உன்னோட நல்லதுக்காக தான் நான் இதை பண்ணிருக்கேன், நீங்க கொஞ்ச நாள் மட்டும் இங்க இருந்துட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட லைஃப் சந்தோஷமா இருக்கும் இல்லையா. குழந்தைங்க 2 பேருக்குமே அப்பா குடிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. இந்த சந்தோஷம் நமக்கு போதாதா அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் கடுப்போட உச்ச கட்டத்துக்கே இருக்கார் இல்லையா. நீ எவன் கூடயோ வெளியில மேய
செய்யறதுக்கு என்ன இங்க வந்து அடைச்சி வச்சுட்டியா நீ? ஏன்னா நாய் பிடிக்கிற மாதிரி தானே இவனுக்கு கிட்ட பிடிச்சி கொடுத்தா, வெளியே மட்டும் நான் வந்தேன்னு வையன் உன் கழுத்தை அப்படியே அறுத்தெறிஞ்சிட்டு தாண்டி போவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா அந்த ஹெட் இருக்காரு அவர் கவனிச்சிட்டாரு. நம்ம ஹீரோவை கூப்பிட்டு உனக்கு அவ்வளோ தைரியமா பொண்டாட்டி கழுத்தை அறுப்பியாடா அப்படின்ற மாதிரி பலார்னு ஒரு அறை விட்டுட்டு இவனுக்கு டிபிடி அப்படின்ற எதுவுமே கொடுக்காதீங்க, ஒரு வாரம் அந்த பாத்ரூம் கட்டணும் இல்லையா அந்த வேலையிலேயே போடுங்க, பொண்டாட்டி மேல கை வைக்கணும் அப்படின்ற எண்ணம் இவனுக்கு எங்க இருந்து வருதுன்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி போக இந்த மனுஷன் பயங்கர கோபத்தோட அதை செய்ய ஆரம்பிக்கிறாரு. நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஆனா அப்படியே கட் பண்ணா ஒரு வாரம் கழிச்சு இந்த இடத்துல இருந்து புது வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற மாதிரி வெளியே போயிருப்பாங்க இல்லையா, அதுல ஒருத்தரோட மீட்டிங் பாத்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அந்த மனுஷனும் என் குடியினால என்னோட கால்களை இழந்த ஒரு உயிரை இழந்த இப்போ என்னோட வாழ்க்கை என்னோட மனைவி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேச இந்த விஷயங்களை எல்லாரும் என்கரேஜ் பண்ணி கேட்கறாங்க. அது அப்படியே கட் பண்ணா ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு பயங்கரமான ஃபேமஸான படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தை இவங்க எல்லாத்துக்கும் போட்டு காமிச்சு ராதா பாத்தீங்கன்னா அதை பயங்கர உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல ஹீரோ பாத்தீங்கன்னா ஜெயில இருந்து தப்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவர் தப்பிச்சு வெளியே வரும்போது இந்த மனுஷனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், இவருக்குள்ள பயங்கர எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்குது. நம்ம ஏன் இங்க இருந்து தப்பிக்க கூடாது, அந்த படத்துல வர மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்ற எண்ணத்தோட இவர் கூட இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பாக்குறாரு, யாரும் ஒத்துழைக்கிற மாதிரி தெரியல, இதனால நம்மளே வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி. பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா நிறைய கம்பிகள் எல்லாம் இருக்கும், அது ஒரு மாதிரி எறும்பு கடிச்சு அதாவது கரையானால கொஞ்சம் கொஞ்சமா கரிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு, ஆனா இந்த செவத்தை தாண்டி ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இருக்கும், அதுல இறங்கணும் அப்படின்னா ஒரு கயிறு தேவைப்படுது. இதனால அந்த ஏரியால அதாவது இந்த அடிக்ஷன் சென்டர்ல ஒரு சின்ன பையன் மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவங்க கிட்ட போய் உதவி கேட்கும் போது அவன் பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறான். ஹீரோக்கு பீடி பிடிக்கிற பழக்கம் இல்ல அப்படின்றதுனால குடுக்கிற பீடி எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்பாரு. அந்த பீடிகள் எல்லாத்தையும் வச்சு அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் பெட்ஷீட்டை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு 4 பெட்ஷீட் பாத்தீங்கன்னா சேருது. சரியான நேரம் பார்த்து தப்பிக்கலாம் அப்படின்னு மாதிரி இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இங்க இருந்து ரெக்கவர் ஆகி வெளியே போன ஒரு மனுஷன் மறுபடியும் சரக்கு தொட்டுட்டார் அப்படின்ற மாதிரி புடிச்சிட்டு வந்து போட்டிருப்பாங்க. இந்த விஷயத்த அங்க முரடனா இருக்காரு இல்லையா இளங்கோ, அவர் கவனிக்கிறாரு. போன 2 வாரத்துல எதுக்காகடா குடிய தொட்ட அப்படின்ற மாதிரி அவரை போட்டு பயங்கரமா அடிக்க இந்த மனுஷனு 12-13 மணி நேரம் நான் சிஸ்டம் முன்னாடி உட்கார்றேன், எனக்கு பயங்கர பிரஷர் ஆயிடுச்சு, ஒரே ஒரு கட்டிங்க போடலாம் அப்படின்ற மாதிரி தான் போனேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது என்னால உணர முடியல அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே அடி வாங்கிக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல குட்டி பையன் மாதிரி ஒருத்தர் இருப்பான்னு சொன்னா இல்லையா, அவ இதை பாக்குறான். ஆனா அவனுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னா அப்படின்ற மாதிரி ஓடி போய் தடுக்க இவர் டென்ஷன் ஆயிட்டாரு. ஏற்கனவே இவங்க 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பகை, 2 பேருமே வேற ஒரு அடிக்ஷன் சென்டர்ல இருந்திருப்பாங்க, இப்போ இங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. போன வாட்டி அடி வாங்கினது பத்தாதா, என்ன தைரியம் தான் நீ ஏன் மேல கை வைப்படா அப்படின்ற மாதிரி அவரை அடிச்சு போட்டுட்டு, அது மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்லாரையும் லைனா வந்து இவங்க கண்ணத்துல அரைங்கடா அப்படின்ற மாதிரி கட்டாயப்படுத்த வேற வழியே இல்லாம எல்லாரும் அடிக்கிறாங்க, அடி வாங்குறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த பையனால பாத்தீங்கன்னா இங்க இருக்க முடியல, நானும் தப்பிக்க வரேனா அப்படின்னு மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லி 2 மணிக்கு தப்பிச்சு போகலான்னு சொல்ல இதை ஒரு வயசானவர் பாக்குறாரு, அவரும் வர அப்படின்னு மாதிரி சம்மதிக்கிறாரு. கட் பண்ணா இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா அந்த பெட்ஷீட்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் கட்டி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி தப்பிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த குட்டி பையன் மட்டும் ஆனா நீங்க போங்க நான் பேக் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி உள்ள போறான். இவனுங்க இறங்கி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அந்த பையன் வரான். சோ 3 பேரும் அங்க தப்பிச்சு போறாங்க. ஒரு டீ கடையில உட்காந்து டீயை குடிச்சுக்கிட்டு, நாளைக்கு நம்ம அலப்பறை மட்டும் பாரு, என்ன புடிச்சு கொடுத்தவ எல்லாம் என்ன கதியா வரானுங்க பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பக்கத்துல இருக்க நபரும் சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சின்ன பையன் இருக்கா இல்லையா, அவனுக்கு ஒரு மாதிரி மைண்டுக்குள்ள என்னென்னமோ எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்குது. திடீர்னு கண்ணாடி அதாவது டீ கிளாஸை உடைச்சிட்டு, டேய் வாங்கடா இப்போ வாங்கடா, நான் வெளியே வந்ததும் கரெக்டா தேடி வந்துட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி தன்னை மீறி என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கா. பொதுமக்கள் எல்லாரும் பார்த்து பயந்து போற மாதிரி இவங்க 2 பேரும் அவனை சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. என்னடா ஆச்சு, யாருமே இங்க இல்லடா, என்னடா எதோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி கேட்க அந்த பையனும் அழுதுகிட்டே, ஆனா நான் பண்ணாத கெட்ட விஷயம் இல்லைன்னா எல்லா போதை பழக்கத்துக்கும் நான் அடிமையாயிட்டேன்னா அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த அடிக்ஷன் சென்டருக்கு போனேன். ஆனா அவன் அங்க கொடுத்த டார்ச்சர்னால என்னால பொறுமையா இருக்க முடியல, இதை மட்டும் அந்த சார் கிட்ட கொடுத்துட்றீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கையில கவர் மாதிரி இருக்கும், அதை எடுத்து கொடுக்கு. இவங்க திறந்து பாக்குறாங்க, ஒரு மனுஷனோட கட்டை விரல் இருக்கு. சோ அந்த பையனை அடிச்சார் இல்லையா, அவரோட கட்டை விரல இவர் வெட்டி எடுத்துட்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இதை பார்த்ததும் எல்லாரும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனை உட்காந்து அழுதுகிட்டே இருக்க அப்படியே கட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. சார் நான் திருந்தணும் அப்படின்ற மாதிரி தான் வந்தேன், அவர் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார் சார், நான் எவ்வளவோ கண்ட்ரோலா இருக்கணும்னு நினைச்சாலும் என்னால முடியல சார் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு, எனக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி பேச இந்த ஹெட் இருக்கா இல்லையா, சார் அவன் பேஷண்ட், அவனுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் தேவைன்னு சொல்லும் போது போலீஸ்காரர் அமைதியா இருக்காரு. சரி பெரிய போலீஸ் அதிகாரியை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து வெளியே வர வயசானவரும் அந்த ஹீரோவும் நின்னுகிட்டு இருக்காங்க. வயசானவரோட ஃபேமிலியில எல்லாருமே என்ன சார் திருந்துவாருன்னு நினைச்சு வச்சா நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்ற
அப்படின்ற மாதிரி இவரை திட்ட இவர் ஹீரோ கிட்ட போறாரு. உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியலடா அப்படின்ற மாதிரி இவங்கள அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை அப்படியே கட் பண்ணா ஹீரோ வீட்டுக்கு போறாரு. ஏய் நான் என்னடி பண்றது, அந்த பையன் என்ன தப்பிக்க வைக்கல அப்படின்னா கொன்னுடுவேன் மிரட்டினா, அதனாலதானே நான் அது மாதிரி பண்ணேன். நான் குடிக்காம இருந்து பல நாள் ஆகுது தெரியுமா, அவன் மட்டும் என்ன தப்பிக்க வைக்கல அப்படின்னா ஒரே மாசத்துல நானே நல்ல பேரை வாங்கி வெளியே வந்திருப்பேன்டி. இனிமேல் என் வாழ்க்கையில நான் சரக்கே தொடமாட்டேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு சாக்லேட் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும், கொஞ்சம் பணம் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுவாங்க. இவங்க யோசிக்கிறாங்க, சரி நல்ல முறையில தானே கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி கொடுத்தனுப்ப குழந்தைங்களுக்கு அது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க. அதே சமயத்துல இவரோட மனைவி பாத்தீங்கன்னா இவருக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக மீன் குழம்பு மீன் வறுவல் அப்படின்ற எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி ஹீரோ கிட்ட போகுது. குழந்தைங்களுக்கு சாக்லேட் ட்ரிங்க்ஸ் அப்படின்ற எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அவரோட கேங் இருக்கு இல்லையா, அவங்க கூப்பிடுறாங்க. என்னையா எங்கேயா போன, பாயா ஒரு கட்டிங் போட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்ல இவரோட மைண்டுக்குள்ள அந்த சரக்கை ஊத்துவாங்க இல்லையா, அந்த சவுண்டு அப்படியே ஓட ஆரம்பிக்குது. அண்ட் தன்னோட நண்பர்களோட ஏறிட்டு ஃபேமிலி கிட்ட போய் நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சைக்கிள்ல போக ஃபேமிலி மொத்தமும் இடிஞ்சு போய் உட்காடுறாங்க. கட் பண்ணா இதுக்கு மேல தன்னோட கணவர் கூட வாழ முடியாது அப்படின்ற மாதிரி ராதாவோட மனைவி கேஸ் எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு குழந்தைங்களோட தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி போக குழந்தைங்களை பார்த்ததும் அந்த முடிவை மாத்திக்கிறாங்க. அண்ட் கிளம்பி தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ராதா இதை வந்து பாக்குறாரு, வீட்டுல ஆளே இல்ல. இதனால இதுக்கு அடுத்த நாள் கிளம்பி தன்னோட குழந்தைங்களை போய் கூப்பிட்டாரு. வாமா இங்கிருந்து போகலாம் அப்படின்னு மாதிரி மனைவியை கூப்பிடலான்னு போக மனைவியோட அண்ணா இருக்கா இல்லையா, அவன் இதை பாக்குறான். கதவை சாத்திட்டு ராதாவை பாத்தீங்கன்னா பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். குழந்தைங்க எல்லாருமே அப்பாவை விட்டுடுங்க, அப்பாவை அடிக்காதீங்க மாமா அப்படின்னு மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க அவர் நிறுத்துறதா தெரியல. போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு வெளியே வந்து எப்படிடா அவனால குடிக்க முடிஞ்சது, அவ கைய கால உருவி உன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கொண்டு வந்தோம், டி அடிக்ஷன் சென்டர்ல சேர்த்து விட்டா எப்படிடா இப்ப குடிச்சிட்டு வந்து நிக்கிற அப்படின்னு மாதிரி திட்டிட்டு தங்கச்சி கிட்ட போறாரு. இனிமேல் அவன் கூட வாழ்ந்த வாழ்க்கை போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவங்க பாத்தீங்கன்னா தன்னோட கணவர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஒழுக்கமா இல்ல, குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெருவுல இருக்கிறவங்களோ ஏன் சொந்தக்காரங்களோ நம்மள ரொம்ப கீழ்த்தரமா பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்க இல்லாத நேரமா பார்த்து பல ஆண்கள் உன் புருஷன் தான் அப்படி இருக்கானே நீ ஏன் கூட வரியா அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமா நடந்துகிட்டு இருக்காங்க. ஏன் உங்க மாமா கூட 2 நாளைக்கு முன்னாடி அப்படிதான் நடந்துகிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு மேல நீங்க நல்லதா திரும்பி வருவீங்க, குடிக்காம இருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு. நானும் என்னோட குழந்தையும் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டோம். ஆனா எதுக்காக நாங்க சாகணும், எங்க கிட்ட உழைப்பு இருக்கு, நாங்க வாழ்ந்துக்கிறோம், எங்களை விட்டுடுங்க நீங்க அப்படின்ற மாதிரி தாலியை கழட்டி இவர்கிட்ட கொடுத்துட்டு போக இந்த மனுஷன் தாலியோட அப்படியே ஒயின் ஷாப் போறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே நினைச்சு பாக்குறாரு. ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி அந்த சரக்கை மறுபடியும் குடிச்சிட்டு பயங்கர போதையோட தன்னோட வீட்டுக்கு போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்படியே கட் பண்ணா குடி 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 அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு சிலிண்டரை கூட பாத்தீங்கன்னா விட்டு வைக்கல, குழந்தைக்கு முடியாம இருக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. தாடி எல்லாமே வளர்த்துட்டு ஒரு பிச்சைக்கார தோட்டத்துக்கு பாத்தீங்கன்னா போயிட்டாரு. அதே சமயத்துல இவரோட ஃபேமிலி இருக்கு இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்னதா பிசினஸ் மாதிரி இருக்கும், கைத்தொழில் ஒண்ணு இருக்கும், அதை பண்ணிக்கிட்டே இருக்க அவங்களோட லைஃப்குள்ள ஒரு நபர் என்டர் ஆகுறாரு. அது அவரு இவங்க கூட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிக்கிறார் அப்படின்ற விஷயங்களை விஷுவலா நமக்கு காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி ராதா கிட்டே போகுது. பயங்கர குடியில இருந்த மனுஷன் இவரோட தம்பி வந்து ஆனா திருவேற்காட்டுல ஒரு வேலை இருக்குன்னா வாங்கினா போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்க குடிக்கு அடிமையான இந்த மனுஷன் நீ என்னடா வேலை கொடுக்கறது, எனக்கு வேலை எப்படி செய்யணும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சரக்க நிறுத்த தாம குடிச்சுக்கிட்டே இருக்காரு. இத்தோட முடிவுல இவரோட கேங் ஒன்னு இருக்கும் இல்லையா, அதுல குடி குடி அப்படின்ற மாதிரி குடிச்சு ஒரு வயசான நபர் இறந்து போயிட்டாரு. அவரோட போஸ்டர் முன்னாடி ஹீரோ உட்காந்துக்கிட்டு நம்ம கூடவே இருந்த மனுஷன் செத்து போயிட்டானடா அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னொருத்தர் கூட இருப்பாரு. நோ அதெல்லாம் உட்னா என்கிட்ட ஒரு 10 ரூபாய் இருக்கு, ஒரு 50 ரூபாய் ரெடி பண்ண கட்டிங் மட்டும் போட்டு வந்துடலான்னு சொல்ல இவர் யோசிக்கிறார். ஆனா அந்த சமயம் பார்த்து நோ நீ போஸ்டரை பார்த்து அழுவதுல ஒண்ணுமே இல்லைனா எனக்கு குழந்தை புள்ள அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது, இந்த ஆள் மாதிரி குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது செத்தா போதுனா அப்படின்னு மாதிரி கேஷுவலா சொல்லிட்டு போக இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு மாதிரி உரைக்க ஆரம்பிக்குது. வேக வேகமா தன்னோட குழந்தைங்களை பார்க்கணும்னு போக தெருவே பட்டாசு வெடிச்சுக்கிட்டு தீபாவளியை ரொம்ப அழகா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆனா அந்த சமயத்துல இவரோட 2 குழந்தையும் வெடிச்சு போட்ட பட்டாசு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு குடும்பம் பட்டாசு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து அங்கிள் எங்களுக்கு கொடுங்களேன் அப்படின்னு மாதிரி பிச்சை எடுக்காத குழையா கேட்டுக்கிட்டே இருக்கு. இத தன்னோட கண்களால பாக்குறாரு. ரொம்ப கலங்கி போயிட்டாரு. வேக வேகமா ஒரு பெரிய பேக்கரிக்கு போறாரு. குழந்தைங்களுக்கு நிறைய
கொடிய தின்பண்டம் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு காசை கொடுக்காம அதை அப்படியே தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. பின்னாடியே துரத்துட்டு டேய் பிச்சைக்கார நாயே பணத்தை கொடுத்துட்டு கொண்டு போகாம என்னடா திருடி கொண்டு போற அப்படின்ற மாதிரி அவரை அடிச்சு போட இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா லிட்டரலி உட்காந்து அழாரு. கோயில் முன்னாடி போய் உட்காந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். என் குழந்தைகளை என் கண்ணு முன்னாடியே பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நான் பாத்துட்டேன்னு இதுக்கு மேல நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும், என்னால குடிக்காம இருக்க முடியல, குடிய நிப்பாட்ட முடியலையே அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போய் தன்னோட மனைவியோட புடவை ஒண்ணு இருக்கும் அதுல தூக்கு மாட்டி இறந்து போகலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி எடுக்க பொத்துன்னு அருந்து விழுந்துருக்கு. அண்ட் கட் பண்ண அந்த டி அடிக்ஷன் சென்டர் முன்னாடி போய் நிக்கிறாரு. எனக்கு சாக கூட பயமா இருக்கு, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த மனுஷன் ஒரே ஒரு கேள்விதான், மூளைக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன கட்டிங்க கடைசியா போட்டலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கா? அப்படி இருந்ததுன்னு போய் மொத்தமா குளிச்சுட்டு வா, ஏன்னா இங்க வந்துட்ட அப்படின்னா அதுல இருந்து நீ கம்ப்ளீட்டா வெளியே வரணும்னு சொல்ல இவர் அழுதுகிட்டே அப்படி எந்த எண்ணமும் இல்லைன்னு சொல்ல இவரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சேர்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த காலை வெட்டிட்டு ஓடி போனா இல்லையா அந்த பையனும் இங்கதான் இருக்கா அப்படின்ற மாதிரி காமிச்சு இவ தப்பிச்சு போகும்போது நிறைய பேஷன்ஸ் எல்லாமே இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டாங்க. அண்ட் தங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை காமிக்கிறாங்க. இளங்கோ இருக்காரு அந்த மனுஷனும் டிஎடிக்ஷன் சென்டர்ல இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோ கூடிய ஒருத்தர் சுத்திக்கிட்டே இருப்பார் இல்லையா சரக்கு அடிச்சுட்டு அவரையும் பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு கட்டிங் வாங்கி தர வரியா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு புடிச்சு கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கெட்ட எண்ணங்கள் எதுவுமே இல்லாம சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்படியே கட் பண்ண மனைவியை கூப்பிட்டு வரலான்னு போகும்போது அவங்க வேற ஒரு நபர் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் போறாரு, இனிமேல் நான் குடிப்பழக்கத்தை கம்ப்ளீட்டா விட்டுட்டேன், என் வாழ்க்கையை நான் முழுசா வாழணும்னு நினைக்கிறேன், நீயும் குழந்தைங்களும் என் கூட வந்துட முடியுமான்னு கேட்க அவங்க கையில காய்கறிகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு உன்னை நான் குடிக்க சொன்னா, உன்னை நான் நிப்பாட்ட சொன்னா, ஒரு வருஷம் உன் தொல்லையே இல்லாம சந்தோஷமா இருந்தேன், இப்ப எதுக்காகடா வந்திருக்கேன், தாலி இறக்கவா அப்படின்ற மாதிரி பாய்க்கோன்படி எல்லாம் திட்டிட்டு இவர் கூட வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக கட் பண்ணா இவர் கண்ணு முன்னாடி சரக்கு பாட்டிலோட உட்காந்துக்கிட்டே இருக்காரு. சரக்க குடிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் அந்த டிஎடிக்ஷன் சென்டரோட ஹெட் இருக்கா இல்லையா அவரோட போன் கால். ரெண்டு பேரும் தனிமையில சந்திச்சுக்கிறாங்க. சார் நீங்க மட்டும் சரியான சமயத்துல போன் பண்ணல அப்படின்னா இந்நேரம் நான் குடிச்சிருப்பேன் சார் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே என் பொண்டாட்டி வேற ஒருத்தவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கா, அவளோட வாழ்க்கையில நான் தேவையில்லை அப்படின்ற மாதிரி என்ன உதறி தள்ளிட்டா சார் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த மனுஷன் உனக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்னா நீ எங்க போன, ஒயின் ஷாப் தான் போன இல்லையா, இப்படி இருக்கும்போது உன் பொண்டாட்டி கிட்ட போய் நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டா படத்துல வர மாதிரி வந்துருவான்னு நினைச்சியா, அது எல்லாத்துக்கும் நேரங்காலம் தேவைப்படுத்தியா, நீ குடிய மறக்கணும் பழைய மாதிரி வாழணும் அப்படின்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, என்னோட வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு டென்டிஸ்டா இருந்திருப்பாரு. இவர் வீட்டுக்கு கடைசி புள்ள, தானும் டென்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசையில அப்ப பாத்தீங்கன்னா நிறைய முயற்சிகள் எடுத்து இவரை காலேஜ் படிக்க வைக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மனுஷன் நான் ஹாஸ்டல்ல தான் சேர்ந்து படிப்பேன் அப்படின்ற மாதிரி போறாரு, பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால என்ன படுதுன்னு தெரியாம இவங்களோட அப்பா சரி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா ஒழுங்கா இருப்பா அப்படின்ற மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்க, ஆனா அதுக்கப்புறம் தான் இவர் இன்னும் பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. டெய்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ஒரு நாள் அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள்ல இவரோட மனைவி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பயங்கரமான வார்த்தையில திட்டாரு. அது என்ன அப்படின்றது இன்ன வரைக்கும் நான் நினைச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். அது என்னன்னு இன்ன வரைக்கும் என்னால கண்டே பிடிக்க முடியலடா. என் மனைவி நான் திட்டந்தால கோவப்பட்டுக்கிட்டு அவளே எரிச்சுக்கிட்டு செத்து போயிட்டா, அவளோட வயிற்றுக்குள்ள 5 மாசம் குழந்தை இருந்துச்சு. சோ நீ ஒரு குடிகாரன் தான், நான் யார் தெரியுமா, கொலைகாரன். என்னோட அப்பா இருக்காரு, என்னை எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி அடிக்ஷன் சென்டர்ல சேர்த்து விட்டாரு. அதுல இருந்து நான் திரும்பி வந்து ஒவ்வொரு நாளும் இறந்து போன என்னோட மனைவி கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். அண்ட் இந்த அடிக்ஷன் சென்டர் மூலமா யாராவது ஒருத்தர் தெரிஞ்சாலும் அவங்களோட ஃபேமிலி சந்தோஷமா இருக்கும்ல, அந்த சந்தோஷம் போதுண்டா எனக்கு. ஒரு பண்ணு, இந்த செடியோ இந்த நாய்க்குட்டியோ வச்சுக்கோ, ஒரு 2 வருஷம் இதுங்களை நல்லா பார்த்துக்கோ, 2 வருஷம் தாண்டி இதுங்க ரெண்டுமே உயிரோடு இருந்ததுன்னு வையா, அப்போ உன்னோட மனைவி போய் கூப்பிட்டு அப்படி அவங்க வரல அப்படின்னா இதுதான் உன்னோட உலகமா வச்சு வாழ்ந்துக்கோன்னு சொல்ல இவர் இந்த விஷயங்களை எடுத்து அதுல ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, குடிக்க தண்ணி கூட இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த சமயத்துலதான் இவரோட தம்பி இருக்கா இல்லையா, ஆனா என் கூட வரியானா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இந்த வாட்டி எந்த ஈகோவும் இல்லை, தம்பி கூட போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறார். கிடைக்கிற நேரங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் அண்ட் குழந்தைங்க கிட்ட நல்லா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவரும் பாத்தீங்கன்னா இவரோட துறையில கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு பயங்கரமான ஆளா, அதாவது நிறைய ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் இவரோட மனைவிக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு ஒரு கால் வருது. வேக வேகமா தன்னோட மனைவி காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு எனக்கு அப்பா அம்மா இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், குழந்தைங்கள அந்த மாதிரி விட்டுடாதம்மா, நான் உன்னை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டேனமா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்க அவங்க கணவரை பாக்குறாங்க.
அப்படியே கட் பண்ண ஒரு சின்ன பிளாஷ்பேக். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவங்களுக்காக ஒரு மூக்குத்தி வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அந்த டப்பால பாத்தீங்கன்னா ஒரு பூச்சி மாதிரியான ஒரு விஷயத்த வச்சு பயமுறுத்தி அதுக்கப்புறமா நகை எடுத்து கொடுக்குறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட ரொம்ப ரொமான்டிக்கா பேசும்போது அவங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், எனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இப்ப கேட்டேன் இல்லையா, 10 வருஷம் கழிச்சு கேளு, எனக்கு அப்ப கிடைக்கிற அந்த சந்தோஷம் ஒண்ணு போதும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சிரிச்சு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த விஷயத்த இப்ப இவர் ஞாபகத்துல வச்சுக்கிறாரு. அப்படியே கட் பண்ண தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தன்னோட மனைவியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வர்றாரு. உனக்கு என்னமா வேணும், நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜுவல்லரி பாக்ஸை கொடுக்குறாரு. குழந்தைங்க எல்லாருமே அம்மா திறந்து பாருங்கம்மான்னு கம்பல் பண்ண திறந்து பாக்குறாங்க. ஒரு பொம்மை பாம்பு இருக்கு இல்லையா, அது பயந்து போய் தூக்கி எடுக்க அங்க இருக்க எல்லாருமே அம்மா பொம்மையை பார்த்து பயந்துட்டீங்களேம்மான்னு சொல்ல சின்னதா சிரிக்கிறாங்க. அது வாங்கிட்டு வந்த வலையிலையும் குழந்தையோட கையில போட்டு விட்டாரு. மழை வேகமா பெய்ய ஆரம்பிக்குது. இவங்க ஓடி போய் அந்த வீட்டு பக்கத்துல நினைக்க இவர் மழையில நினைஞ்சுக்கிட்டு, நீ இந்த மாதிரி சிரிச்சு நான் கடைசியா கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன், ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த சிரிப்பை மீண்டும் நான் இப்ப பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, இதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், நம்ம ஃபேமிலியோட நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இவங்க அவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அப்படியே காட் பண்ண அந்த டி அடிக்ஷன் சென்டர்ல குடிப்பழக்கத்தை விட்டு இங்க இருந்து போன எல்லாருமே ஒரு மீட்டிங் மாதிரி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மீட்டிங்ல ஒரு 5 வருஷம் ஆச்சு நான் குடிச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான வார்த்தைகளை பேசிட்டு தன்னோட மனைவியை பேசுமாறு கூப்பிட்டு அவங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் எங்களை கேவலமா பார்த்தாங்க. அண்ட் பல நேரங்கள்ல குழந்தையோட சேர்ந்துட்டு நானும் இறந்து போகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன், வலிக்காம எப்படி சாகிறது, குழந்தைங்களை எப்படி சாகடிக்கிறது அப்படின்னு மாதிரிலாம் பார்த்திருக்கேன். ஆனா அது எல்லாத்தையும் ஒரு நாள் மாற்றக்கூடிய அளவுக்கு என்னோட கணவர் திரும்பி வருவார் அப்படின்னு மாதிரி ஒரு நாளும் நான் நினைச்சதே கிடையாது. அது நடந்தது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மாதிரி இவங்களோட வாழ்க்கையில சின்ன சின்ன கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க இல்லையா, அதாவது பெரிய கஷ்டங்கள், அது எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க. அங்க இருக்க எல்லாருமே கண் கலங்கி இதை பாக்குறாங்க. நான் அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஒரு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.